வார்த்தை கொடுப்பார்கள். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கதை மேம்படுத்துமா? இது இறையுது அதுவே சந்தோஷமா இருக்கிறீங்க. முகத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப களைப்பா தெரியுது. நெடுதூர பிரயாணம், மிகுந்த களைப்பு. ஆனாலும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தேவனுடைய பார்வையில் இருக்கிறோம். நம்மெல்லாம் அவருடைய கண்காணிப்பில் இருக்கிறோம், அவருடைய கரத்தினுடைய நிழலில் இருக்கிறோம். முதலாவது இந்த வளாகத்தை தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக நாம் கொண்டு வர வேண்டும். இந்த வாசஸ்தலத்தை தேவனுடைய பராமரிப்புக்குள்ளாக நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அருமையான ஐயா அங்கே இருக்கிறாங்க. கடந்து போன காலகட்டங்களில் இங்கே தோற்றவர்களை பார்த்துருக்கிறீர்கள். மனதின் அடித்தளத்தில் சொல்லியிருக்கிறீங்க, நீங்களாவது ஜெயிக்கணும், நஷ்டப்படக்கூடாது. வருகிற நீங்கள் பழித்து அதில் வரக்கூடிய ஆசீர்வாதத்தை எங்களுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்கணும். நல்ல உள்ளம். ஆனால் ஒன்று சொல்கிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய வார்த்தையை நம்பி வறண்ட நிலத்தில் விதைக்கிறவர்களுக்கு கூட 100 மடங்கு ஆசீர்வாதம். நம்முடைய முற்பதாக்களுடைய தேவன் ஈசாக்கு தேவனுடைய வார்த்தையை நம்பி விதைக்கும் போது முகமறியாத அந்த தேசத்தில், தண்ணீர் இல்லாத பஞ்ச காலத்தில், வேர்களுக்கு நீர் இல்லாத சூழ்நிலையில் எங்கே இருந்து 100 மடங்கு விளைச்சல் வரும்? தேவனுடைய வார்த்தையின் விசுவாசத்திலிருந்து 100 மடங்கு விளைச்சல் அவனுக்கு வந்தது. அல்லேலூயா. ஏதோ என்னுடைய ரத்த சம்பந்தமான உறவுகளோடு இருப்பது போல ஒரு பெரும் மகிழ்ச்சி. நான் இருக்கிற அந்த திருப்பூரில் எங்கேயோ நீங்கள் வந்திருக்கிறீங்க, அது மிகப்பெரிய சந்தோஷம். ஆபிரகாமை தேவன் அழைத்த போது சொன்னார், நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். தமிழச்சி நல்லா இருக்கு, தமிழ்நாடு முழுக்க தமிழச்சி வரணும், என்னுடைய கிளைகள் வரணும், ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று, அந்த பேரை ஆண்டவர் பெருமைப்படுத்தணும்னா இங்கே இருக்கிற அந்த ருசி கண்ட பூனை சில இடத்த என்ன செய்யாது, விடாது. அந்த மாதிரி பைபாஸில் நாடோடிகள் போல தினம் நடந்து போயிட்டே இருப்பாங்க. மேக்சிமம் பைபாஸில் இருக்கக்கூடிய எந்த ஹோட்டல்ஸ்லையும் ஒரு தரமான டேஸ்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி சாப்பிட்ற நாளைக்கு வருவானான்னு தெரியாது, வந்த வரைக்கும் லாபம் சொல்லிட்டு போவோம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, தேவன் தம்முடைய பிள்ளைகளுடைய அந்த பிரயாசத்தில் உண்மையும் நீதியும் நேர்மையுமாய் நீங்கள் படுகிறதான அந்த உழைப்பில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை, ஆமாம், தமிழச்சில் சாப்பிட்டா இது எப்படி இருக்குன்னு சொல்லி ருசித்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். கவனிச்சு பாருங்க, ருசி என்பதை யாராலும் யாருக்கும் விலைக்கு சொல்லவே முடியாது. ஒரு நபரை பற்றி சொல்லலாம், அந்த ஆள் இப்படி தான் இருப்பான்னு அடையாளத்தை சொல்லலாம், அவன் பேசக்கூடிய குரலை கூட சொல்லலாம், மிமிக்ரை பண்ணலாம். அந்த மாதிரி அவன் குரல் கொடுத்துட்டு ரஜினி மாதிரி பேசி காட்டலாம், கமல் மாதிரி பேசி காட்டலாம், என்ன வேணாலும் என்ன செய்யலாம், சொல்லி காட்டலாம். ஆனால் ருசியை மட்டும் இப்படி தான் இருந்துச்சுன்னு யாராலும் என்ன செய்ய முடியும்? நான் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கலான்னு உங்கள்கிட்ட கேட்டேன், அது எப்படி தெரியும் எனக்கு? இல்லை, நான் கையில் வச்சுட்டு மாம்பழம் உங்களுக்கு தெரியும், நான் தான் சாப்பிட்றேன். ஆனால் இந்த மாம்பழம் புளிப்பா இனிப்பான்னு யாருக்கு தெரியும்? எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுபோல் இந்த இடத்துல ஒரு ருசியை தேவை வைக்கிறோம். இந்த ருசியில ஒரு பெரும் வெற்றியை, ஒரு பெரும் ஜெயத்தை ஆண்டவர் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஜெபத்துக்கு நீண்ட நேரம் எடுத்துகிட்டு பிற்பாடு எனக்கு 3/4 மணி நேரம் பேசுன்னு சொன்னாங்க. 3/4 மணி நேரம் பேசுவோம், 1/4 மணி நேரம் பேசுவாங்க. ஏன்னா இப்போ 9 மணி ஆயிடுச்சு, என்ன ஜான்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வேண்டிய ஒரு அற்புதமான தேவனுடைய ரகசியம் நான் சொல்ல போகிறேன். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஜீவனை நிச்சயமாக காப்பாற்றும். உலகமே இன்றைக்கு பயத்தின் உச்சியில் உறைந்து போயிருக்கிற அந்த காலகட்டத்தில், இந்தியா ஆக்சிஜன் இல்லாமல் மூச்சு திணறி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் வேறொரு ஆக்சிஜனை, வேறொரு மூச்சு காற்றை உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். விடிந்தால் பெந்தகோஸ்தே நாள், விடிந்தால் பெந்தகோஸ்தே நாள். 120 பேர் இயேசுவை பின்பற்றின ஒரு கூட்டத்தை ஆங்கிலேய பிரதான ஆசாரியர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்பொழுதுமே பண்டிகை நாட்களில் தான் பலி கொடுப்பது வழக்கம். சிலரை விடுதலை செய்வது பண்டிகை காலத்தில் தான் வழக்கம். இயேசுவை கொலை செய்தாயிற்று, இப்போது இயேசுடைய அந்த மார்க்கத்தாரை முடித்து விட வேண்டும் என்று சொல்லி தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடப்படக்கூடிய குற்றவாளிகள் 120 பேரும் இப்படிப்பட்டதான ஒரு அறையில் இருக்கிறாங்க. கொரோனா பேஷண்ட் மாதிரி மூச்சு திணறது, எவனாவது பார்த்துட்டா முடிச்சு போயிடு,
ஆயத்தமாக இருக்கிறது. பயம் அவங்களை அப்படியே பூட்டி வச்சிருக்குது. திடீரென்று பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வேறொரு வளிமண்டலம் அவளை மூடிக்கொண்டது. பரிசுத்த ஆவியானவர் உட்கார்ந்திருந்த இடம் முழுவதையும் நிரப்பினார். இப்பொழுது மூச்சு தடவி கொண்டிருந்ததால அந்த நுரையீரலுக்கு ஒரு புது பிராணவாயு கிடைச்சது. புது பிராணவாயு அதை சுவாசிக்க ஆரம்பிச்சவங்க கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. நீங்க தேடி இருக்கிறது யார் தான்? நாம தான். நீங்க கொலை செய்த இயேசுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர் வந்து நின்றார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைய காலகட்டத்தில் தேசம் தேசமாக இயேசுவே ஆண்டவர் என்பது என்ன செய்தார்கள்? அறிந்து கொண்டார்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், வேறொரு சுவாச காற்றாக பரிசுத்த ஆவியானவரை உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் இந்த காற்றின் தொற்று ஒருபோதும் உங்களை அணுகாது. பெருந்தொற்று என்று சொல்லுகிறார்கள். இந்த தேசத்தை பெரும் பற்றோடு நேசிக்க வேண்டிய அரசியல்வாதிகள் இன்றைக்கு நமக்கு பெரும் புற்றாய் மாறி போய்விட்டபடினாலே பெருந்தொற்று இன்றைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறது? கொண்டு வந்திருக்கிறது. நிஜம் சொல்றேங்க, இன்றைக்கு 3 லட்சம் இந்தியாவில் தினசரி பாதிப்பு. தமிழகத்தினுடைய தினசரி பாதிப்பு கிட்டத்தட்ட 15,000 என்று சொல்கிறார்கள். தினந்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். சவக்கிடங்குகளை நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். சுடுகாட்டிலே தொடர்ந்து தீ அணையாமல் இருந்து கொண்டே இருக்கிறது. கேட்கும் போதும் செய்திகளை வாசிக்கும் போது ஏதோ ஒரு பயம் நம்மையும் நம்முடைய மனதையும் கவிப்பிடிக்கிறது. தயவு செய்து சொல்றேன், எதற்கும் பயப்படாதீங்க. பக்கத்தில் 1000 பேரும் வலது பக்கத்தில் 10,000 பேரும் உண்டானதுமே அணுகாது. கண்களால் மாற்றம் பார்ப்பேன். ஏன் சொல்றேன்னா, உங்களுக்கு அனுப்பியிருப்பது வேறொரு சுவாச காற்று, வேறொரு சுவாச காற்று. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. கடந்த மார்ச் மாதத்தில் இந்த கொரோனாவினாலே இந்த தேசம் முழு உலகமும் பாதிக்கப்பட்ட காலகட்டத்தில் இந்த சத்தியத்தின் வெளிப்பாட்டை போகிற எல்லா இடங்களிலேயும் பேசிக்கொண்டேன். பரிசுத்த ஆவியானவருடைய சுவாச காற்று, இயேசுடைய ஜீவன் என்று சொல்லி பேசிக்கொண்டேன். கடந்த செப்டம்பர் மாதத்தில் தம்பி ஜான் பால் இருக்கிறாங்க, அது தெரியும். எனக்கு திடீரென்று மூச்சு திணறல். எனக்கு ஏதோ நெஞ்சு கணக்கு போல இருந்தது. கொண்டு போனாங்க, நுரையீரல் பழுதாயிடுச்சு, நுரையீரல் மாத்திரம் 15 லட்ச ரூபா கட்டணும்னு சொல்லிட்டாங்க. ஆதார் மருத்துவமனையில் திருப்பூரில். தம்பி தான் என்னை கொண்டு போய் எங்கள் IRCC ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாங்க. கடைசி மூச்சு விடக்கூடிய நேரம் பிசாசு பேசுகிறார், வெளிப்பாடு பேசுகிறேன், ஆவியானவருடைய மூச்சு காற்று பேசினாய், கிறிஸ்துவனுடைய ஜீவனுக்கு பேசினாய். இப்போது நீ பேசு. இனி உன் முகத்தை உன் உறவுகள் கூட பார்க்க முடியாது. மருத்துவமனை நிர்வாகமே உன்னை எடுத்து அடக்கம் செய்துவிடும். இனி உன் முகத்தை உறவுகள் கூட பார்க்க முடியாது. மருத்துவமனை நிர்வாகம் உன்னை எடுத்து அடக்கம் செய்துவிடும். இப்போது நீ பேசு சொன்னார். அந்த ஆக்சிஜன் மாஸ்க் என்ன தம்பி இங்க இருக்கிறார், ஓட வேகத்தில் என்ன செச்சத்தை வச்சு உள்ள கொண்டு போய் ஐசியூல போட்டார். மருத்துவர் சொல்றாரு, என்ன இனி ஒருபோதும் உங்களால் ஒரு நிமிஷம் கூட பேச முடியாது, வேகமாக நடக்க முடியாது, படிக்கட்டு ஏற முடியாது, எந்த வெயிட்டும் தூக்க முடியாது. வாழ்நாளெல்லாம் நீங்கள் தொடர்ந்து ஆக்சிஜனில் தான் இருக்கணும், சிலிண்டரில் இருக்கணும். ஒரு நாளைக்கு உங்களுக்கு 12 லிட்டர் தேவை. ஒரு சிலிண்டர் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கணும். இங்கிருந்து டிஸ்சார்ஜ் ஆகும்போது கூட உங்களை காரில் அனுப்ப முடியாது. செயற்கை சுவாசத்தோட ஆம்புலன்ஸில் தான் உங்களை அனுப்ப முடியும்னு சொல்லிட்டாங்க. எல்லாம் முடிந்து போனதான ஒரு நேரம் விசாரணை பார்த்து சொன்னேன், நான் பேசுகிற என்னுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தை. நான் இதை வாசிப்பதற்காக வாசிக்கவில்லை, சுவாசிப்பதற்காக வாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தை நான் படிப்பதற்காக அல்ல, என் வாழ்க்கையிலே நான் வாழ்வதற்காகத்தான் நான் படிச்சிருக்கிறேன். அதனால எனக்கு தெரியும், நான் குறைவுள்ளவன், தேவனுடைய வார்த்தை நிறைவுள்ளது. அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொல்லி சொன்னேன். அது பிற்பாடு வெளியில் வந்தேங்க. இப்போது நான் ஓடுறேன், மாரத்தான் ஓட்டத்தில் ஓடுறது கூட எனக்கு ஓட முடியாது. சீரியஸா சொல்றேன், 24 மணி நேரம் தொடர்ந்து பேசுவேன், வெயிட் தூக்குவேன். தம்பிங்க ஜான் பாலத்தில் இருக்கிற சாட்சி வச்சு சொல்றேன். எனக்கு தெரியும், இந்த நுரையீரலிலே நான் இப்போது சுவாசிக்கவில்லை, இந்த இதயத்தை இப்போது துடித்து நான் வாழவில்லை. நீங்கள் அறியாத வேறொரு இதயம், நீங்கள் அறியாத வேறொரு நுரையீரல் எனக்கு இருக்கிறபடினாலே அதில் இப்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால உங்களுக்கு பேசுகிறேன். இந்த பெருந்தொற்றை குறித்து சில செய்திகளை கேள்விப்படும் போது அந்த ஊடகங்கள் இருக்கிறது, ஊடகங்கள் நம்முடைய நெஞ்சி சுவாச காற்று அதை என்ன செஞ்சிருக்குது, மாற்றி பயப்படைய அந்த உறவுகளுக்கு நேராக கொண்டு போயிட்டு இருக்குது.
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்றுமே தெரியல. தேர்தலுக்காக கூட்டமாக கூட்டி வீடு வீடாக சென்று வீதி வீதியாக பிரச்சாரம் பண்ணின பொழுதெல்லாம் இந்த கொரோனா எங்கிறது தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்குனா கொரோனா இல்லை. வீக்கெண்ட் விருந்தாளியா இரவு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும்னா அது ஒருவேளை வயசு பொண்ணா கொரோனா என்னன்னு எனக்கு தெரியல. ராத்திரி நடமாட்டோன்னு இயேசு நாமத்தில் சொல்றேன், எதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களுக்கு வேறொரு வளிமண்டலம் உண்டு, வேறொரு சுவாசம் உண்டு. கவனத்தை தட்டி ஆண்டவரை மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தையை மீறாம இருக்கிறவர்கள் நீங்க ஏகத்தில் இருப்பீங்க. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிற வரைக்கும் எங்க இருந்தாங்க? அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்தாங்க. என்றைக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட வேறொருத்தருடைய வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சாங்களோ அன்னைக்கு தோட்டத்துக்கு வெளில போயிட்டாங்க. ஆசீர்வாதம் அங்கதான் இருக்குது, ஆனா அவங்க எங்க இல்லை, ஆசீர்வாதத்துல இல்ல. உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கும், ஆனா ஆசீர்வாதத்துக்குள்ள நீங்க இருக்க மாட்டீங்க. தெரிஞ்சுக்க, ஆசீர்வாதத்துக்குள்ள திரும்ப பிரவேசிக்க முடியாத சுடரொளி பட்டயங்கள் உங்களை வெட்டி வீழ்த்துவதற்கு காத்திருக்கும். ஆகையினால் இருவரும் கருக்குள்ள இந்த தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுத்தால், தேவனுடைய வார்த்தையை நீங்க விசுவாசித்தால் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. அல்லேலூயா. நாங்க வரும்போது என்னுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் சொன்னார். மத்தேயு 6வது அதிகாரம் 25வது வசனம், எண்ணத்தை உண்போ எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதீர்கள். ஒரே ஒரு வார்த்தை, கவலைப்படாதீர்கள். நான் இது வரைக்கும் கவலைப்பட்டதிலேயே இனிமே கவலைப்பட மாட்டேன்னு சொல்றது மட்டும் உங்களுக்கு கருத்தை வைத்து காட்டுறேன். நீங்களாம் இவ்வளவு பெரிய பொய் சொல்றீங்கன்னு நான் என்ன செய்யல நினைக்கல. நமக்கு எப்பயுமே உடனே கையெழுத்துக்கு சொல்லிதான் பழக்கம். ஆண்டவர் சொன்னாரு, கவலைப்படுறதுனால ஆமா ஒன்று கூட்ட முடியாது, பிரயோஜனம் இல்லாத ஒன்றுக்காக தான் உங்க நேரத்தை தான் நீங்க பிரயோஜனப்படுத்திருக்கீங்க. நல்லா கவனிச்சீங்க. கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா பிரயோஜனம் இல்லாத காரியத்துக்காக தான் இன்னைக்கு நம்ம உட்கார்ந்து நம்ம நேரத்தை ரசிச்சிருக்கிறோம், பிரயோஜனப்படுத்திருக்கிறோம். கவலை இருக்கு பாருங்க, அது கொடுமையான ஒன்று, கொரோனாவோட கொடுமையான ஒன்று. கடந்த கால இழப்புகளின் வலியை நிகழ்காலத்தில் நமக்கு கொடுக்கும். எதிர்காலத்துடைய பயத்தின் தாக்கத்தை நிகழ்காலத்தில் நமக்கு கொடுக்கும். நல்லா கவனிச்சிங்க. கடந்த கால இழப்பினுடைய வலியை நிகழ்காலம், ஐயோ இப்படி ஆயிடுச்சேன்னு வருத்தப்படுது, ஐயோ எப்படி ஆகுமோ என்று சொல்லி எதிர்காலத்துடைய பயத்தை வச்சு நிகழ்காலத்தை நீங்க என்ன செய்ய கருத்துப்பீங்க. இப்ப கடந்த காலமும் எதிர்காலம் சேர்ந்து நிகழ்காலத்தை மூடிடுது, குளித்தோடினாட்டு மூடிடுது. இந்த நிமிடத்திலே சந்தோஷமாக இருக்க வேண்டிய நீங்கள், இந்த செகண்ட் மகிழ்ச்சியா இருக்க வேண்டிய நீங்கள், மகிழ்ச்சியான தருணங்களை இழந்து போய் எதிர்கால பயத்தினாலும் கடந்த கால இழப்பின் வலியினாலும் நீங்க நினைச்சிருக்கிறீங்க, வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஆகையால் ஒன்று சொல்றேன், கடந்த காலமும் உங்களுடைய அல்ல, எதிர்காலமும் உங்களுக்கு அல்ல, நிகழ்காலம் மட்டும்தான். ஒருவேளை நான் எவரெஸ்ட் சிகரத்திலிருந்து தவறி நான் கீழே வந்துட்டேன்னு வச்சுங்களேன், இடையில ஒரு 20-30 செகண்ட் கீழே வரும் பார்த்தீங்கன்னா, அந்த செகண்டை விட எப்படி வரும்னா, வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் வந்ததே கிடையாது. ஆஹா என்ன அழகா இருக்கு, எவ்வளவு வேகமா சட்டைகளே இல்லாம பேரஷூட்டே இல்லாம எவ்வளவு வேகமா வரக்கூடாது, எவ்வளவு அழகா இருக்கு. அந்த 20-30 செகண்டை கூட நான் என்ன செய்வேன், அனுபவிச்சுட்டு வருவேன். ஐயோ நான் கத்தால இதுதான் போகணும், அழகா இருக்கு ரசிச்சுட்டு வந்தாலும் இதுதான் போகணும். ஒருவேளை நீங்க கவலைப்படாம நீங்க வந்தீங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்களை என்ன செய்யும், ஏன்னா அவருடைய வார்த்தையை நீங்க நம்பி இருக்கிறபடினாலே அவருடைய வார்த்தை உங்களை தாங்கி பிடிக்கும். உன்னே சொல்றேன், தேவனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது அடித்தளம் இல்லாத இடத்துல, அஸ்திபாரம் இல்லாத இடத்துல உங்களை நடக்க வைக்கணும். அது ஒரு ராத்திரி நேரம் 4வது ஜாமம். படகுல சிசரெல்லாம் பயந்தபடி ஆவேசம் என்று சொல்லி அலறி கொண்டிருக்கிறார்கள். இயேசு கடலின் மேல் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்னார். இந்த படகுக்கும் அவர் இருக்கிற இடத்துக்கும் கொஞ்சம் தூரம், கண்ணு கட்டிய தூரம். நீரையானால் நான் கூட வரலாமான்னு பேர் கேட்கிறேன். படகுல இருக்கிறது 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேருக்கு ஒரு பொதுவான அழைப்பு பேசி கொடுத்தார். வா என்று சொன்னார். பேருவே வான்னு சொல்லுங்க, வா. நீங்க தான் அவரை கூப்பிட்டு 12 பேர் எழுந்து சென்னை செஞ்சிருக்கலாம், 12 பேர் எழுந்து வந்திருக்கலாம். 12 பேரையும் அந்த வாக்கு என்ன செய்யும், தண்ணி மேல நடக்க வச்சிருக்கோம். வான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா என்ன இல்லை, வழி இல்லை. என்ன இல்லை, வழி இல்லை. நானே வழின்னு சொன்னது முன்னாடி இருக்கிறேன், கண்ணுக்கு முன்னால நானே வழின்னு சொன்னது இருக்கும்போது வழியே இல்லாத இடத்துல கூட வழி நடத்தக்கூடிய ஆண்டவர் போதுமானவர். கரங்களை தட்டி
அவர் வாசலாக இருக்கிறார். ஒருவரும் பூட்ட முடியாதபடிக்கு நமக்காக வழிகளை திறந்து வைத்திருக்கிறார். ஒருவரும் திறந்து விட முடியாதபடிக்கு நமக்கு எதிராகி வருகிற சத்துருக்களுடைய வாசல்களை அவர் பூட்டி வைத்திருக்கிறார். தெளிவாக வருது. அப்ப வாங்கி சொன்ன பேர் எழுச்சி பார்க்கிறார். அந்த கடலை அவனுக்கு தெரியும். காலை வச்சா உள்ள போயிடும், மூழ்கிடும் தெரியும். சில இடத்துல முதலீடு போட்டா ஒருமா வராதா, மூழ்கிடுமான்னு தான் நமக்கு தெரியும். ஆனா ஒன்று சொல்றேன், காலை வச்சு பாருங்க, தைரியமா காலை வச்சு பாருங்க, கர்த்தருடைய வாக்கு நம்பி காலை வச்சு பாருங்க. அது உங்களை தாங்கும். காற்று உங்களை விழத்தர முடியாது, தண்ணீர் உங்களை உள்வாங்க முடியாது, அலைகள் உங்களை மூழ்கெடுத்து விட முடியாது. தேவனுடைய வார்த்தையை நம்பி நடக்கிறபடினாலே தேவன் இருக்கிற இடம் வந்து நீங்க கம்பீரமா என்ன செய்யுங்க, போயிட்டே இருக்கீங்க. மீண்டும் ஒரு சந்தோஷமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. கடந்த மாதத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே ஒரு மரண தண்டனை கைதி அவனை மரண தண்டனை கொடுப்பதற்காக கொண்டு போகும்போது மருத்துவர்கள் குழு அவனை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள், ஒரு மருத்துவ பரிசோதனை நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள். சரி, அவன் சாக போகிறோம் தானே, நீங்கள் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். ஏன்னா அவனை ஒரு விஷமுள்ள கருணாகத்தினாலே அவனை கடித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி, தயவு செய்து செல்போன் ஒரு செகண்ட், ஒரு விஷப்பாம்பை வைத்து கடிக்க வச்சு அவனை கொல்லணும்னு சொல்லி என்ன செய்யறாங்க, மருத்துவ பரிசோதனைக்கு கொண்டு போறாங்க. அவன் கண்டதுக்கு முன்னதாக அவன் சேர்ல ஒரு அழகான ஒரு பயங்கர விஷமுள்ள கருணாகத்தை என்ன செய்யறாங்க, கட்டி வைக்கிறாங்க. இவனை கொண்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறதுக்கு என்ன செய்யறாங்க, இவன் கண்ணை கட்டிடுறாங்க. கண்ணை கட்டிட்டு கொண்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. இவன் கண்ணை திறந்துருக்கும் போது அந்த கருணாக இருக்குது. கண்ணை கட்டிட்டு அந்த நாங்கள் இல்லை கொண்டு போய் சேர்ல உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே 2 குண்டு ஊசி வச்சு லைட்டாக 2 முறை குத்தி எடுக்கிறாங்க. 2 குண்டு ஊசி வச்சு லைட்டாக 2 முறை குத்தி எடுக்கிறாங்க. பாம்பு கொத்தலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. 2 நிமிஷத்துல அலறி துடிச்சு செத்து போயிட்டான். 2 நிமிஷத்துல அலறி துடிச்சு செத்து போயிட்டான். மருத்துவர்களுக்கு ஒண்ணுமே வழங்கலை. அவன் சரீரத்தை பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது இந்த பாம்புக்கு ஒத்த விஷம் அவனுடைய சரீரத்தில் இருக்கு. இந்த பாம்புக்கு ஒத்த விஷம் அவனுடைய சரீரத்தில் இருக்கு. மருத்துவர்கள் ஆராய்ச்சியுடைய முடிவில் என்ன சொல்லுகிறார்கள், ஒரு மனிதன் எதை பார்த்து பயப்படுகிறானோ அதற்கு ஒத்த விஷத்தையும் அது உருவாக்க முடியும். அந்த ஆர்வம் உள்ள இருக்கு. ஒரு மனிதன் எந்த சூழலில் எதை நம்புகிறானோ அதற்குண்டான மருந்தையும் அது உள்ளே ப்ராடக்ட் பண்ண முடியும். அதுக்குண்டான ஆர்வம் சுரப்பிகள் நமக்குள்ளே இருக்கிறது. எதையும் நம்பாதபடிக்கு கிறிஸ்தவருக்கு ஜீவன் சொல்லுங்க, உள்ளே ஜீவன் சுரப்பிகள் நமக்குள்ளே ஜீவனுக்கு உண்டான வாழ்வுக்கு உண்டான மருந்து நமக்குள்ள தயாரிச்சுட்டே இருக்கு. அல்லேலூயா. எதுக்கு சந்தோஷமா இருக்கிறீங்க? மரணம் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருந்தா அவரது உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறார். அவர் நம்மோடு பேசும்போது இருந்த இதயங்கள் கூட கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வெளிச்சத்தில் நான் இது வரைக்கும் என்ன செஞ்சதில்லை, பேசுனதில்லை. எதை பத்தி கவலைப்படலைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்மளோட பேசலாமா? பேசலாம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் வெளிச்சத்தில் பேசுகிறேன். இந்த ஞான வெளிச்சம் உங்களுக்குள்ளே உருவாக வேண்டும் என்ற அந்த உள்ளம்போடு கூட பேசுகிறேன். இன்னைக்கு நான் இங்கே இருக்க வேண்டிய ஒரு ஆளே முகம் தெரியாத என்னை வரவேற்க வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை அன்பு சகோதரர் திருமைராஜ் அவருடைய உள்ளத்தில் ஆண்டவர் கொடுத்தார். அதுக்கு உறுதுணையாக இருந்ததான அருமையான அந்த ஜான்பாலுக்கு மிகுந்த நன்றியோடு நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த உலகம் முழுவதையும் கிருபையின் ராஜ்யமாக என்ன செய்யும் மாற்றவர். கிருபையின் ராஜ்யம். ஒரு ராஜ்யம் என்றால் ராஜ்யம் என்ற அர்த்தம். ராஜ்யம் என்ன தெரியுமா? ராஜா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆளுகைக்குரிய இடம் பேரு. அல்லேலூயா. ஆகையினாலே இந்த தமிழச்சி உணர்வதற்கு அவர் தான் ராஜா, அவர் தான் உரிமையாளர். அவருக்கு சிங்காசனத்தை போட்டு கொடுங்க. அவர் சிங்காசனத்தில் இருக்கும்போது வறண்ட நிலம் கூட வயல்வெளியாக மாறும். அவர் சிங்காசனத்தில் இருக்கும்போது நீங்க நினைக்கிற எல்லாவற்றையும் விடவும், வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் விடவும்
செய்வார். செய்வாரா செய்ய மாட்டாரா? அல்லேலூயா. நாட்களிலே ஆரோக்கியமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்ற ஒரு சொல்லோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஆரோக்கியம்னா யாருக்காவது அர்த்தம் தெரியுமா? ஆரோக்கியம் சுகமா இருக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பல சமயத்தில் சில வார்த்தைகளுக்கு நமக்கு சரியான சேர்த்து கிடையாது. பாருங்க, சவுண்ட் கேட்குதா? ஆரோக்கியமே இல்லை. ஆரோக்கியம் என்ற வார்த்தை 3 நிலைக்கு உட்பட்டது. உடம்பு, மனசு, மூளை. உடம்பு, மனசு, மூளை. எல்லாரும் சொல்லுங்க. உடம்பு, மனசு, மூளை. இது 3 ஒரே நேர்கோட்டில் ஈக்குவலாக செயல்பட்டா அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு அர்த்தம்? ஆரோக்கியமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை எனக்கு மனசு நல்லா இருக்குங்க, மூளையும் நல்லா இருக்கு, உடம்பு எனக்கு நல்லா இருக்கு, என்ன சொல்லுவாங்க? என்ன நோயாளின்னு சொல்லுவாங்க, பேஷண்ட். மனசு நல்லா என்ன பிரயோஜனம்? மூளை நல்லா என்ன பிரயோஜனம்? உடம்பு என்ன செய்யல, ஒத்துழைக்கல, ஆகையினால நான் யாருங்க? நோயாளி. சரி, உடம்பு நல்லா பிரகாசமா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, மூளையில கொஞ்சம் பிரச்சனை. என்ன சொல்லுவாங்க? மென்டல்னு சொல்லுவாங்க. ஆமா, மென்டல் சொல்லுவாங்க. பைத்தியம் சொல்லுவாங்க. மனநோயாளிகள் பைத்தியம் சொல்லுவாங்க. இப்ப எனக்கு மூளையே நல்லா இருக்கு, உடம்பும் நல்லா இருக்கு, மனசு சரியில்லை. இப்ப நான் யாரு? மனநோயாளி, சைக்கோ. புரியுதா உங்களுக்கு? இது 3 சரியா இருக்கணும். உடம்பும் சரியா இருக்கணும், மனசும் சரியா இருக்கணும், மூளையும் சரியா. அதை கவனிச்சிங்க. எல்லாமே சரியா இருந்தா மட்டும்தான் நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு சொல்ல முடியும். இது 3 நல்லா இருக்குதுங்க, நான் ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்றது 2 கரங்களை வச்சு ஒரு அலையா சொல்லுவோமா? உண்மைதான் சொன்னீங்களா? சொன்னது உண்மையா இருக்கு. ஒருவேளை இப்ப நீங்க சொன்னது இல்லாம இருக்கலாம், இப்ப சொல்லிட்டீங்கல்ல, மீடியா உண்மையாக மாறட்டும். அல்லேலூயா. பசிக்குது, ஆனா ரெடி ஆயிடுச்சு தம்பி, ரெடி ஆயிடுச்சு இல்லையா? அதனால இந்த ஆகாரத்தை கண்டினியூ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசுறதுனால ஒருத்த பக்கம் மட்டும் கலந்து வச்சு வழியில சொல்லுவோமா? இது வருத்தம் தான், தனியா வெளில வர என்ன சரி. இப்ப மீண்டும் வர கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி சொன்ன ஆண்டவர் 2வது ஒன்று சொன்னார், கவனித்து பாருன்னு சொன்னார். என்ன சொன்னாரு? கவனித்து பாருங்க. எதை கவனித்து சொன்னாரு? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கன்னு சொன்னார். அப்ப ஆகாயத்து பறவைகளை நீங்க கவனிக்கணும், என்ன செய்யணும்? கீழே பார்க்க கூடாது, மேல பார்க்கணும். காட்டு புஷ்பத்தை கவனிக்கணும்னா நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. சில சமயத்தில் சில இடங்களுக்கு என்ன செய்யணும்? ஊடுருவி உள்ள என்ன செய்யணும்? போகணும். உதாரணத்துக்கு நீங்க ஆகாயத்து பறவை பாருங்க. ஆகாயத்தில் அது பறக்கிற அந்த சமயத்தில் நீங்க பாருங்க, பூமிக்கு அதுக்கு என்ன இல்லை, எந்த டச்சுமே இல்லை. மேக்சிமம் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். இந்த பூமியோட நமக்கு எந்த ஒத்து வரவும் பூமியில தான் இருக்கிறோம். அதனுடைய கூடு என்ன இருக்குது? பூமியில வேர் பதிச்சிருக்கிற மரத்துல தான் அதனுடைய கூடு இருக்குது. ஆனா அதனுடைய சிறகுகள் ஆகாயத்தில் என்ன செஞ்சிருக்கு? நீங்கள் இந்த பூமியில இருந்தாலும் நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. ஒரே ஒரு வாழ்க்கை, வெகு சீக்கிரமாக கடந்து போகிற அந்த வாழ்க்கையில நான் தேவனுக்காக எதையாக ஒன்றை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம், உயர்ந்த எண்ணமாக என்னை ஆகாயத்தில் சிறகடித்து பழக்கக்கூடிய ஒரு உன்னதமான பறவையை போல என்ன செய்யணும்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து ஆகாயத்து பறவையை போல நம்ம நினைக்கிறாங்க. ஆமா, மேல பறக்க வைக்கணும். அதனால ஆகாயத்து பறவை பாருங்க, அதுக்கு வீடு இல்லைன்னு கவலைப்படலை, கூடு இருக்குது போதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு வேற எந்த மாளிகையும் இல்லை, எனக்கு நிலங்கள் இல்லை, நான் பயிர் வைக்கல, எனக்கு எந்த களஞ்சியம் இல்லை, களஞ்சியத்தில் ஆகாரம் எதுவுமே யோசிக்கிறது கிடையாது. ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற ஆண்டவர் இருக்கிறார் நம்பிக்கை வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. ஆகையினாலே இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்கள், இல்லாதவர்களுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. இருக்கிறதுக்காக நன்றி சொல்லுங்க, இல்லாதவர்களுக்காக என்ன செய்யாதீங்க? கவலைப்படாதீங்க. பல சமயத்தில் இல்லாததை நினைத்து கவலைப்பட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா இருக்கிற காரியங்களை நீங்க மறந்து போயிடுவீங்க. இருக்கிறது உங்க கண்ணுக்கு பெருசா தெரியாது. எனக்கு தெரிந்த ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர் சென்னையில்
கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னதான ஒரு சம்பவம். ஒரு ஏழ்மையான ஒரு ஊழியக்காரர், அவருக்கு ஒன்றும் அதிக உடைகள் கிடையாது, நல்ல செருப்பு கூட கிடையாது. ஊழியத்துக்கு போகிற அந்த காலகட்டங்களில் எல்லா இடத்துக்கும் நடந்து போவார், 2 வீலர் கூட கிடையாது. ஆனால் அவர் போகிற இடத்துல கர்த்தருடைய வார்த்தையினால் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அவர் ஒரு கூட்டத்துக்கு பேச அழைத்திருக்கிறார்கள். போகிறதுக்கு 2 வீலர் இல்லை, கிட்டத்தட்ட 4-5 கிலோமீட்டர் நடந்து போகணும். வேகமாக அந்த கூட்டத்துக்காக அவர் எழுதி நடந்து போயிட்டு போகும்போது செருப்பு அறுந்து போயிட்டு, செருப்பு அறுந்து போன பிற்பாடு சென்னையில் சொல்லுவாங்க, பேண்ட்டு போட்டுட்டு செருப்பு போடாமல் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. பார்க்குறவங்க அதை அசிங்கமாக நினைப்பாங்க. மீறி ஒரு செருப்பை தூக்கி வீசிட்டு ரொம்ப வருத்தம் ஆண்டவர்களால் எனக்கு ஒரு 2 வீலர் கூட கிடையாது, இருந்த செருப்பு என்ன ஆயிடுச்சு, அறுத்துச்சு, நான் இதோட தான் ஊழியத்துக்கு நான் போகலை ஆண்டவர், இதோட நான் ஊழியத்துக்கு போகலை, ஏன் இப்படி கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஆண்டவரோட சற்று வருத்தத்தோடு திரும்ப வீட்டுக்கு போகலான்னு சொல்லி திரும்புகிறேன். 2 ஸ்டெப்பில் எடுத்து வச்சிருப்பேன். திடீர்னு ஒரு காட்சி அவருடைய பார்வையை நிலைத்து நிற்க வைத்தது. 2 கால்களும் இல்லாத ஒருவன் ஒரு சின்ன பலகையில் அமர்ந்திருக்கிறார். 2 கால்களும் இல்லாத ஒருவன் ஒரு சிறு பலகையில் அமர்ந்திருக்கிறார். அந்த பலகையில 4 கவனிக்கிறீங்களா? 2 கால்களும் இல்லாத ஒருவன் சிறு பலகையில அமர்ந்திருக்கிறார். அது 4 பேரிங் இருக்குது. 2 கையில அவன் என்ன செஞ்சிருக்கிறான், 2 கையில அப்படியே தள்ளிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறான். பார்த்தவர் அப்படியே நின்றுட்டார். அப்புறம் உள்ளுக்குள்ள ஆண்டவர் பேசுறார், நீ இல்லாத செருப்புக்காக நீ மனம் வந்து கொள்கிறாய். இல்லாத செருப்பு அது அறுந்து போயிடுச்சு, இப்போ உன் காலில் செருப்பு இல்லை, ஆனால் நீ என் மேலே என்ன செய்யற, வருத்தப்படுகிறாய். 2 காலுமே இல்லாதவன் வருத்தப்படாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதையாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் இருக்கிற பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே இருப்பது எதுவோ அதை நினைத்து தெய்வத்திற்கு நன்றி சொல்லுவோம். இல்லாதவர்களை நினைத்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இருப்பது நாம் கொண்டு வந்ததல்ல, தேவன் நமக்கு தந்தது. உங்களுக்கு வேண்டியது நாளைக்கு அவர் தருவார். ஒருவேளை அது இன்றைக்கு இல்லாமல் இருக்கலாம். பொல்லாதவர்களாக இன்றைக்கே ஒரு பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவாகியார் பூரண சர்க்குணராகிய தேவன் அவர்களை கேட்கிற உங்களுக்கு நல்ல ஈவுகளை தருவாரா, தர மாட்டாரா? நிச்சயமா தருவார். அல்லேலூயா. நல்ல உறவுகள் சொந்தங்களும் உங்களுக்கு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அறிவுமே இல்லாத நீங்கள் வந்தாலும் இவ்வளோ பெரிய அறிவுகளும் நல்ல செல்வாக்கான ஒரு சூழலும் இருக்கிறத பார்த்து ஒரு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அந்த பெயருக்கே அர்த்தம் தகுதி இல்லாத ஒருவனுக்கு தேவன் பாராட்டுகிற தயவுக்கு தான் திருபாய் ராஜ். ஆகையினால இந்த நாளில் நான் சொன்ன அந்த செய்தியை மட்டும் நீங்கள் நல்லா உள்ள வாங்கிக்கீங்க. உலகமே உறைந்து கிடக்கிறதான இந்த பயங்கரமான சூழலிலே மூச்சு தண்ணி கொண்டிருக்கிறதான இந்திய தேசத்தில் கொரோனா என்ற ஒன்றை பயத்தினாலே வாங்கி கட்டிக்காதீங்க. எதை பற்றியும் பயப்படாதபடிக்கு படைத்தவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் எண்ணி கொடுத்து ஒரு நாளையும் குறைத்து விட மாட்டார். உங்கள் ஆயுஷ் நாட்களை அவருக்கு பயப்படுகிற பயத்தினாலே நீங்கள் பெருக பண்ண முடியும். மற்றபடி வேற எதுக்காக பயந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுஷ் நாள் என்ன ஆகிடும், முடிஞ்சு போயிடும். எதற்கும் பயப்படாதீங்க. இப்போ கூட மீண்டும் சொல்கிறேன், இன்றைக்கு இந்த துவங்கக்கூடிய இந்த தமிழச்சி என்கிறதான இந்த உணவகம் எந்த சூழலில் துவங்கி இருக்கிறீங்க பார்க்க. இன்னும் ஒரு 2 minutes ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம், பொதுவாகவே எதை தொடங்கினாலும் நேரம் அதை பார்த்து தொடங்குமா, அதை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் நல்ல நேரம் பார்த்தீங்களா? பார்க்கல இல்லை. இப்போ நீங்கள் தொடங்குற நேரம் பார்க்கல. நீங்கள் அதான் தொடங்குற நேரம் உலகமே இன்னைக்கு என்ன எப்படி இருக்குது, 2ஆம் தேதிக்கு மேலே ஊரடங்கு வருமோ, வெளியில் வர முடியுமோ வர முடியாதோ, வீதிகளில் நடக்க முடியுமோ நடக்க முடியாதோ, என்ன நடக்கும் ஏதோ நடக்கும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யறோம், இந்த நேரத்தில் தொடங்கியது தொடருமா, முக்கிச்சு என்று முடியுமா என்ற ஏதோ ஒரு மதில் வேட்போரை போலதான் நம்முடைய மனநிலை கேட்கிறது. ஒன்று சொல்றேன், அற்பமாக துவங்கப்பட்ட எந்த ஆரம்பத்தையும் தேவன் சம்பூர்ணமாக முடிக்க கொள்வார். தடைகளை தகர்த்து போடுகிறவர் நமக்கு முன்னாக சொல்லுகிறார். இறை பக்தியோடு இறை பயத்தோடு செய்கிற எந்த ஒரு காரியத்தையும் படைத்த தெய்வம் அவர் நம்மோடு உணர்ந்து
பிரசனங்கள் பண்ணி நம்மை நிச்சயமாக என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார். நீங்களாம் இருக்கிறீங்க. அதர்சனமான ஆண்டவர் ஒருவேளை உங்களுடைய முகக்கண்களால் தரிசிக்க முடியாமல் இருக்கலாம். அதர்சனமான ஆண்டவர் இந்த இடத்துல எழுந்தது இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் இங்கே இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் அவருடைய பார்வையின் வெளிச்சத்தில் தான் இருக்கிறீர்கள். அவருடைய சட்டைகளின் நிழலிலே நீங்கள் இருக்கிறீர்கள். இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நாளிலே நீங்கள் ஆச்சரியப்படக்கூடியதான ஒரு நன்மை நடக்கும். உங்கள் கண்களுக்கு வெளியரங்கமாக இன்னைக்கு தோன்றாவிட்டாலும் நாளைக்கு நீங்களே உங்கள் காட்சிகளில் பிரமித்து போகக்கூடிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். அநேகருடைய கார்கள் இந்த வளாகத்தில் இருக்கும். அநேகர் உள்ளே வருவார்கள். ஏதோ ஒரு உணவகத்தை வந்து சாப்பிட்டு போனோம் இல்லை, நான் வீட்டில் அன்புக்குரியவர்களால் பரிமாறப்படுகிறதான ஒரு ஆகாரத்தை உண்ணுவது போல முடிச்சுட்டு போகும்போது பணம் கொடுத்து வரல, நல்ல மனம் கொடுத்து சொல்லிட்டுவாங்க, நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த வாழ்த்துக்கு சொந்தக்காரர்களாக நீங்கள் நிச்சயம் மாறுவீர்கள். வார்த்தை காணிகள உணவகம், அருந்தகம். இந்த அகம் என்ற வார்த்தை அது உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று. ஏதோ உணவு உடலுக்கு மட்டும் இல்லை, அகம் என்கிறதான அந்த உயிருக்கும் சேர்ந்த ஒன்று. இங்கே அந்த உயிருக்கும் சேர்ந்த உணவாக அன்போடு கூட நீங்கள் கலந்து கொடுக்க போகிற அந்த ஆகாரம் அநேகர்கள் எப்படி மாறப்போகுது? ஆசீர்வாதமாக மாறப்போகுது. எல்லாரும் ஒரு நிமிஷம் அப்படி எழுதுவோமா? அந்த ஒரு சமூகத்தில் எல்லாரும் எழுதுவோம். உடைய முகக்கண்களை சில நிமிடங்கள் மூடி உள்ளான அகக்காட்சிக்கு நேராக நாங்கள் உங்கள் பார்வையை திறந்து வருவோம். கண்ணை மூடி பாருங்கள். படைத்த தெய்வம் உங்கள் பக்கத்தில் வருகிறார். அவருடைய கரம் ஒவ்வொருடைய சிரசின் மேலும் வந்து அமருகிறது. ஏதோ ஒரு சாதாரணமாக பூஜையாக நீங்கள் வந்திருக்கலாம். படைத்தவருடைய பார்வை உங்கள் மீது படுகிறது. படைத்தவருடைய கரம் உங்களை தொடுகிறது. இந்த இடத்தை விட்டு நீங்கள் வெளியே போகும்போது உயிருக்கு உத்தரவாதம் கொடுத்து ஆண்டவர் அனுப்புவார். உலகம் உயிருக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியாது. ஊர்கா பாக்கெட் தயாரிக்கிறவங்க கூட கீழே எழுதுறான், பெஸ்ட் பிஃபோர் 30 days, 30 நாட்களுக்கு இது கெட்டுப்போகாதுன்னு சொல்லுகிறார். 30 நிமிடத்துக்கு கூட உத்தரவாதம் கொடுக்க முடியாத அந்த உயிருக்கு இந்த ராத்திரி நேரத்தில் தேவன் உத்தரவாதம் கொடுக்கிறவராக இங்கு வந்திருக்கிறார். ஒவ்வொருடைய உயிரையும் தேவன் தன்னுடைய உயிரோடு இணைத்து உங்கள் ஜீவனை அவர் பரிபூர்ணப்படுத்த வருகிறார். திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறார். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் என்று சொன்ன ஆண்டவர் அந்த ஜீவனை பரிபூர்ணப்படுத்துவாராக. இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவர் தம்முடைய மகனை நிறுத்தி இருக்கிறார். ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த இடத்துல ஆண்டவர் தரணும். இந்த பேரை இந்த இடத்துல மாத்திரம் இல்லை, இங்கிருந்து இந்த பெயரும் புகழும் தமிழகத்துடைய எல்லை வரைக்கும் போகத்தக்கதாக ஆண்டவர் தம்முடைய மகனுக்கு கொடுத்ததான அந்த புகழ் வெளிச்சம் பரவட்டும். அப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் உள்ளத்திலிருந்து ஒவ்வொருவரும் இந்த வாசஸ்தலத்தை வாழ்த்துங்க. உன் மனதின் அடித்தளத்திலிருந்து வரக்கூடிய நல்ல வாழ்த்து அலைகள் உங்களுடைய சகோதரன் மேல வந்து பதிக்கட்டும். வளாகத்தை அது நிரப்பட்டும். தெய்வத்துடைய கண்காணிப்பு